திருப்பூரில் விசிக தலைவர் திருமாவளவன் குறித்து அவதூறாக பேசி கொலை மிரட்டல் விடுத்து வீடியோ வெளியிட்ட நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் கழுகுகரை பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் வெங்கடேஷ் என்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் பற்றி அவதூறாக பேசி கொலை மிரட்டல் விடுக்கும் வீடியோ ஒன்றை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மண்டல செயலாளர் ஜெல்லிப்பட்டி முருகன் விசிக நிர்வாகிகளுடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் வெங்கடேஷனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து இதுபோன்று விசிக தலைவரை பற்றி அவதூறு பேசினால் சம்பந்தப்பட்ட நபர் மீது சட்டத்தின் மூலம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என விசிகவினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை மடத்துக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் தகாத முறையால் வார்த்தையை திட்டி மிக கேவலமாக பேசிவிட்டார். அதை நாங்கள் இரவே 4 மணி அளவில் எங்களுக்கு தகவல் தெரிந்தது. டிஎஸ்பி பார்த்து நமச்சிவாயம் என்கிற டிஎஸ்பி பார்த்து புகார் கொடுத்தோம். அவர் உடனே இன்ஸ்பெக்டர் அருள் என்பவரிடம் கொடுத்து உடனே காலையில் இருந்து அவர் எஃப்ஐஆரை போட்டு அவரை ரிமாண்ட் பண்ணி விட்டோம். இதைப்போல் மீண்டும் யாரும் வலைதளங்களில் பேசினால் இதை தொடர்ந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம். வானபுரம் அருகே தென்பெண்ணை ஆற்றில் குளிக்க சென்று ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்ட மாணவனை தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு சடலமாக மீட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணைநல்லூர் பகுதியைச் சேர்ந்த செந்தில் பிரியா தம்பதியின் மகன் எத்திராஜ் என்பவர் பூவனூர் கிராமத்தில் தனது பாட்டி வீட்டில் தங்கி பள்ளி படித்து வந்துள்ளார். இந்நிலையில் எத்திராஜ் தனது நண்பர்களுடன் திருவரங்கம் ரங்கநாதர் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு தென்பெண்ணை ஆற்றில் குளிக்க சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து இருந்ததால் மாணவர் எத்திராஜ் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து எத்திராஜின் நண்பர்கள் அளித்த தகவலின் பேரில் எத்திராஜின் உறவினர்கள் சங்கராபுரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு எத்திராஜின் உடலை மீட்டனர். நாகர்கோவில் வடச்சேரி பேருந்து நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் பயனடையும் வகையில் 21 புதிய சொகுசு தாழ்தள பேருந்து சேவையை அமைச்சர் மனோ தங்கராஜ் துவக்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடச்சேரி பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி கோட்டம் நாகர்கோவில் மண்டலம் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் பயனடையும் வகையில் 19.74 கோடி ரூபாய் மதிப்பில் 21 புதிய தாழ்தள சொகுசு பேருந்துகள் துவக்க விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் புதிய பேருந்துகளை கொடியசை துவக்கி வைத்தார். இப்பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைவரும் எளிதில் ஏறி இறங்கும் வகையில் பேருந்தின் தளம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலி மூலம் ஏறி இறங்குவதற்கு சாய்தள வசதியும் சக்கர நாற்காலியுடன் அமர்ந்து பயணம் செய்ய தனி இட வசதியும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் உப்புநீர் காரணமாக கிட்னி பாதிக்கப்பட்ட கிராம மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆர்ஓ குடிநீர் வழங்கும் செயல்முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தொகுதிக்கு உட்பட்ட செனையக்குடி, கத்தாளம்பட்டி, பெரண்டையம்பட்டி ஆகிய 3 கிராமத்திற்கும் ஆர்ஓ சுத்திகரிப்பு குடிநீர் வழங்கும் நிகழ்வு குளோபல் பவுண்டேஷன் நிறுவனர் சித்திரை செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துரை, திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செல்லப்பாண்டியன் ஆகியோர் ஆர்ஓ சுத்திகரிப்பு குடிநீரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். இந்த இயந்திரம் 5 ரூபாய் நாணயம் செலுத்தினால் 1 குடம் தண்ணீர் பிடித்துக் கொள்வது போல வடிவமைக்கப்பட்டு செயல்முறைப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துரை, இந்த 3 கிராம பொதுமக்கள் உப்புநீர் குடித்ததன் காரணமாக கிட்னி பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த செயல்முறை இங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தார். கந்தர்வக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதி முழுவதும் குடிதண்ணீர் பிரச்சனை என்பது பெரிய சவால் நிறைந்ததாக இருந்தது. நல்ல தண்ணீர் கிடைக்கவில்லை, கிட்னி ஃபெயிலியர் அதிகமாக வருகிறது என்கிற குற்றச்சாட்டு இருந்தது. ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு 20 இடத்துல இப்படி ஆர்ஓ பிளான்ட் போட்டுட்டு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த முறை செனையக்குடியில் சிஎஸ்கே குளோபல் பவுண்டேஷன் சார்பில் அன்பு சகோதரர் சித்திரைக்குமார் அவர்களுடைய ஏற்பாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு இப்போது குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது.
சிஎஸ்கே குளோபல் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் அருமையனன் சித்ரகுமார் அவர்களுக்கும் இதில் கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் செல்லபாண்டியன் அவர்களுக்கும் அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பது குறித்து 15 நாட்களில் உறுதியாக அறிவிப்போம் என அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ PV கதிரவன் தெரிவித்துள்ளார். அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் மாநில குழு கூட்டம் தேசிய கட்டுப்பாட்டு குழு தலைவர் முத்துராமலிங்கம் தலைமையில் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் PV கதிரவன் முன்னிலையில் மதுரையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக தேசிய செயலாளர் GR சிவசங்கர் மற்றும் மத்திய குழு உறுப்பினர் அலி ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் எம்எல்ஏ PV கதிரவன் சட்டமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட சர்க்கமிட்டியை ஆலோசித்து 15 நாட்களில் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து முடிவை தெரிவிப்போம் என தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், மேலூரில் இறந்த ராம் பிரசாத் விவகாரத்தில் அரசாங்கம் சொன்னபடி நடந்து கொள்ளவில்லை என்றால் வரும் 22ஆம் தேதி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டம் நடத்த உள்ளோம் என தெரிவித்தார். நாங்க பார்லிமெண்ட் தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப எங்க கட்சியினுடைய மத்திய குழுல ஒரு சில முடிவு எடுத்து நம்மளுக்கு யாரை மதிக்கிறாங்க அதிக சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்களோட போகணும்னு முடிவெடுத்து 15 நாள்ல முடிவெடுத்து அந்த கவலையே பட வேண்டும். கோவை மேம்பாலத்திற்கு தலை சிறந்த விஞ்ஞானியின் பெயரை வைத்ததை எதிர்க்கட்சிகள் இதனை பொருட்படுத்தாமல் கொச்சைப்படுத்துகின்றனர் என அமைச்சர் கோவி செழியன் விமர்சித்துள்ளார். தஞ்சையில் மாநில அளவில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பரிசு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர், கோவை மேம்பாலத்திற்கு தலை சிறந்த விஞ்ஞானியான GT நாயுடு பெயரை சூட்டி முதலமைச்சர் சிறப்பு செய்தும் எதிர்க்கட்சிகள் இதனை பொருட்படுத்தாமல் கொச்சைப்படுத்துகின்றனர் என்றும் ஒரு சிலரை ஜாதி பெயரை கூறினால் தான் அடையாளம் தெரியும் என விளக்கமளித்து பேசினார். பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்வது என்பது எதிர்க்கட்சிகளுக்கு இயற்கையான வாடிக்கை. புகழ்பெற்ற ஜாதிய சாராத விஞ்ஞானிகள் பற்பலர் பெருமைக்குரியவர்கள் தான். ஒரு சிலரை ஜாதியின் பெயரை சொன்னால்தான் தெரியும். ஒரு சில அறிஞர்கள், சான்றோர்கள், விஞ்ஞானிகள், தலைவர்கள் பெயரை சொல்லும் பொழுது சில பல அடையாளங்கள் பல்லாண்டு காலமாக இருந்த நிலை உண்டு. ஜாதியின்மை இருக்கக்கூடாது என்று அறிவித்த முதலமைச்சருடைய செயல்பாட்டை எல்லோரும் வரவேற்கிறார்கள். நாடறியும் ஒத்துக்கொள்ளாத மாற்றுக் கட்சிக்காரர்கள் கூட இது வரவேற்கக்கூடியதுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவர்கள் கொச்சைப்படுத்துவது என்பது பெருமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நபரை கொச்சைப்படுத்துவதாக தான் நாங்கள் கருதுகிறோம். முழு விவரத்தையும் முழு முடிவையும் முதலமைச்சர் அறிவிப்பார். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலில் கும்பாபிஷேக விழா டிசம்பர் 8ஆம் தேதி நடைபெறும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான காஞ்சி ஏகாம்பரநாதர் திருக்கோயிலில் கடந்த 6 மாதங்களாக குடமுழுக்கு திருப்பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக பல கோடி ரூபாய் மதிப்பிலான நிதி ஒதுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் காந்தி ஆகியோர் இன்று திருக்கோவிலுக்கு வருகை புரிந்து திருப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, கோயில் திருப்பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் வரும் டிசம்பர் 8ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், வடகலை தென்கலை இரு பிரிவினரும் விட்டுக் கொடுத்து செல்வதே சாலச் சிறந்தது என கருத்து தெரிவித்தார். தாம்பரம் மாநகராட்சி திருநீர்மலையில் போலியோ சொட்டு மருந்து முகாமினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். தேசிய போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் தமிழகத்தில் செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருநெல்வேலி, சிவகங்கை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் உட்பட பல்வேறு இடங்களில் நடைபெறுகிறது. அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி திருநீர்மலை பகுதியில் நகர்ப்புற துணை சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமினை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், தாமு அன்பரசன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் திருநீர்மலை மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்கள் தங்களது குழந்தைகளை அழைத்து வந்து போலியோ சொட்டு மருந்தினை போட்டுச் சென்றனர். பெருந்துறையில் பெய்த கனமழையின் காரணமாக ரயில்வே பாலத்தின் அடியே தண்ணீர் தேங்கி நின்றதால் அவ்வழியாக பயணிகளை ஏற்றிச் சென்ற அரசு பேருந்து தண்ணீரில் மூழ்கி பழுதாகி நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதிக்குட்பட்ட விஜயமங்கலம் ரயில் நிலையம் அருகே வழக்கம் போல் அரசு பேருந்து ஒன்று சென்னிமலையில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு விஜயமங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது பெருந்துறையில் பெய்த கனமழையால் ரயில்வே தரைமட்ட பாலத்தில் தண்ணீர் தேங்கி நின்றதால் அவ்வழியாக சென்ற பேருந்து தண்ணீரில் மூழ்கி பழுதாகி நின்றுள்ளது. இதனையடுத்து பேருந்தில் பயணித்த பயணிகள் உடனடியாக பேருந்தை விட்டு கீழே இறக்கிவிடப்பட்டது.
மழைக்காலங்களில் இதுபோன்று தொடர்ந்து இந்த மேம்பாலத்தின் கீழ் தண்ணீர் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகுவதால் இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.